ஸோ வெல்கம் டு ரமேஷ் vlogs. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹோட்டல் சங்கீதா அங்கேருந்து வெஜ் ரெஸ்டாரண்ட். வேறு வழி இல்லை, வெஜ்ஜில் சாப்பிடணும், வேறு வழி இல்லை. நான்வெஜ் சாப்பிட்ட உடம்பு வெஜ்ஜு சாப்பிட வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ ஒரு பொட்டலம் ஃபுல்லாக ரைஸ் கொடுத்துட்றாங்க. இதான் லிமிட்டட் ஃபுட்டு போல். ஸோ பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அன்பேக் பண்ண போகிறோம். எடுத்தோன்னு ஒரு டிஷ்யூ நம்மகிட்ட இல்லை, யூஸ் ஆகும். ரசம், பாயாசம், புளிக்குழம்பு கொடுத்துருக்காங்க. புளிக்குழம்பு, பொரியல் கொடுத்துருக்காங்க. பட்டாணி இதெல்லாம் போட்டு சேனக்கிழங்கு போட்டிருக்காங்க போல். கூட்டு குடும்பமாக வாழ்றதுக்கு கூட்டு தேவை, வாங்கி சாப்பிடுங்கள் சங்கீதா மெஸ் அப்படின்னு சொல்கிறோம். சாம்பார், இது வந்து துவையல், ஊறுகாய் துவையல், சட்னி துவையல், புதினா. இது எங்கள் ஊர் சைடு கோயம்புத்தூர் சைடில் வந்து சட்னியெல்லாம் வச்சு விட்டு கொடுத்துட்டு இது கொடுப்பாங்க. தனி அம்மாலாம் இந்த அம்மிக்கல்லாம் அரைச்சி வச்சு கொடுத்து அந்த துவையல் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இது துவையல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு கப்பு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு கப்பு ஃபஸ்ட்டு வந்துருந்துச்சு. இப்போ உள்ளே பார்த்தோம்னா இன்னொரு கப்பு இருக்குது. மொத்தம் 2 கப்பு தயிர் வந்துருச்சு. அப்பளம், இது வந்து இவங்க சொல்கிற அப்பளம், அதாவது அப்பளம் பெருசாக இருந்தாலும் அப்பளம், நம்ம ஊரில் வடகம், சிறுசாக இருந்தால் வடகம். ஸ்பூன் பாயசத்துக்குன்னு நினைக்கிறேன், பாயசம் ஊற்றிட வேண்டியது தான். ஸோ இவ்வளோ தான். இதில் வேறு எதுவுமே அவங்க தரல. இது எல்லாத்தையும் இப்படிக்கா போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சந்தோஷமாக சாப்பிட சங்கீதா வாங்க. நம்ம என்னதான் வந்து சாப்பிட்டாலும் அந்த வாழை இலையில் சாப்பிட்ற ஒரு பாரம்பரியம் வந்து வேறு, அச்சுக்க முடியவே முடியாது. அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. வாழை இலையில் சாப்பிட்றது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்தி. ஒரு பருக்க கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ ஃபுல்லாக ஊற்றி இது பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்மளோட எதுனா நான் சொன்ன மாதிரி அந்த துவையல் இருந்து போவோம். துவையல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்னை பொறுத்த வரைக்கும், இந்த கோயம்புத்தூர் கொங்கு சைடை பொறுத்த வரைக்கும் துவையலில் சாப்பாடு போட்டு சாப்பிட்றதுலாம் அவ்வளோ கொடுப்பனை இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சாப்பிட்றது ரொம்ப நல்லது, முடி வளரும்னாங்க அப்படின்னு சொல்லி நம்பி சாப்பிட்ருக்கேன். ஆனால் வளர மாட்டேங்குது. துவையல் நல்லா சூப்பராக இருக்குது. துவையல் எனக்கு வந்து அது உப்பு காரம் எது இருக்குன்னு பார்க்கல. துவையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாகவே. எனக்கு துவையல் வந்து சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ சென்னை வந்ததுலேருந்து நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார் எடுத்து இப்படி வச்சுட்டு, என்னதான் சாம்பார் இருந்தாலும் நம்ம மேலே ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். சாம்பார் டேஸ்ட் எப்படின்னு நம்ம பார்ப்போம். சங்கீதா சாம்பார் அந்த வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சாம்பார் நல்லாயிருக்கும். சூப்பர். சாம்பார் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அதே மாதிரி இவங்க வந்து கடைசியாக இதெல்லாம் குக் பண்ணி முடிச்சுட்டு வந்து அந்த மல்லி போட்டுப்பாங்க. மல்லியோட ஸ்மெல் ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்ன தான் நம்ம வந்து சாப்பாடோ இல்லை ரசமோ நம்ம எது ஊற்றி சாப்பிட்டாலுமே வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது அந்த மல்லியோட ஃப்ளேவர் வந்து வாயில் போடும்போது டேஸ்ட்டை வந்து நமக்கு வேறு மாதிரி இருக்கும். சாம்பார் சூப்பராக இருக்குது. சூப்பர், இதுதான சாம்பார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு கூட்டு அப்புறமா வச்சுக்கோம். பொரியல் சைடில் தொட்டுக்க வைக்கணும். நான் எப்படி பார்த்தா வச்சுக்கணும், வைக்கலை. எனக்கு பொரியலாம் பிடிக்காது வெஜ்ஜில். காய்னானே கொஞ்சம் அலர்ஜி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஊற்ற போகிறது வந்து புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க, வத்த குழம்பு சொல்லுவாங்க, காரக்குழம்பு சொல்லுவாங்க, நிறையா இருக்குது. ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி பேர் இருக்குது. உங்கள் ஊரில் என்ன பேர் இருக்கோ அவங்க வந்து சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ வத்த குழம்பு போட்டு அந்த வத்த குழம்புலாம் போட்டுப்பாங்க. சூப்பர், புளிக்குழம்பு சூப்பராக இருக்குது. நம்ம என்னதான் புளிக்குழம்பு சாம்பார் அது இது ஊற்றி சாப்பிட்டாலும் அந்த இலையில வச்சு சாப்பிடும்போது அந்த இலையில ஊறி அந்த இது இலையோட சத்துக்கள் வந்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம என்ன தான் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் உட்காந்து என்ன தான் சாப்பிட்டாலுமே வந்து அந்த இலையில வந்து போட்டு சாப்பிடும்போது வர டேஸ்ட்டே வந்து வேறு. ஸ்பூனில் சாப்பிட்டோ
அந்த டேஸ்ட் நமக்கு வராது. இன்றைக்குமே வாழ்க்கையில் இருந்து நீங்கள் ஸ்பூனில் சாப்பிட்ற டேஸ்ட்லாம் வரவே வராது. இலையை விரித்து வெஜ்ஜாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் அதை நல்லா போட்டு இலையோட அந்த சத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அது கையில் வச்சு சாப்பிடும்போது இன்னும் ருசியை வந்து நம்ம அதிகமாக எதிர்பார்த்து சாப்பிட்லாம். ஆனால் அந்தளவுக்கு இருக்குது. நம்ம ஸ்பூனில் சாப்பிட்றோம், அதில் சாப்பிட்றோம் சொல்லி போட்டு டீசெண்ட் சொல்லப்போனால் அதில் தான் டீசெண்ட் இல்லைங்க. சாப்பிட்ற விஷயத்தில் என்றைக்குமே டீசெண்ட் பார்க்கக்கூடாது. ரசம் மேலப்பில் இருந்தாலும் கலக்கி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அப்படியே அமிர்தம் மாதிரி வாங்கிக்கும். ஆனால் இன்னொன்று ரசத்தில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, சின்ன வயசுலலாம் வந்து அம்மா கையால் வந்து ரச சாதம் வந்து மதியம் கொடுப்பாங்க. நல்லா இத்தினூண்டு சாப்பாட்டு போட்டு நல்லா குழஞ்ச மாதிரி வச்சு விட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 1000 தான் நம்ம வந்து 1000 கோடி ரூபா கொடுத்தாலும் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட ரசம் சாதம் அந்த இது எங்கேயுமே கிடைக்காது. மிக்சியில் பொடிச்சு அடித்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் கொள்ளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இது ரச சாதம். என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வெஜ்ஜு பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃபேவரட் அப்படின்னா ஒன்லி என்னோடய அரிசி பருப்பு சாதம். அரிசி பருப்பு சாதம் எனக்கு அவ்வளோ உயிர். எனக்கு வந்து நீங்கள் பிரியாணியும் அரிசி பருப்பு சாதத்தையும் வச்சுட்டு ஒன்றா கேட்டிங்கன்னா எனக்கு பிடிச்சதே வந்து அரிசி பருப்பு சாதம் மட்டும்தான். எனக்கு அவ்வளோ உயிர் அரிசி பருப்புன்னா. நான் இன்றைக்கி வரைக்கும் நான் ஊருக்கு போனாலும் அரிசி பருப்பு சாதம் கம்பல்சரி சாப்பிடாம மாட்டேன். அம்மா கையில் நாட்டியும் ரிலேட்டிவ்ஸில் யாராவது பெரியம்மா அண்ணி இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க கையால் சாப்பிட்டு இருந்தேன் கம்பல்சரி. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அரிசி பருப்புன்னா, அவ்வளோ உயிர். ஸோ ஓகே, ரசத்தை பார்ப்போம். அடுத்தது ரசத்துக்கும் டேஸ்ட் எந்த பந்தமும் இல்லை, நல்லாவே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ரசத்தை ஃபுல்லாக ஊற்றாம பாதி கையில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டை குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரசம் என்ன தான் நம்ம வந்து இதில் ஊற்றி சாப்பிட்டாலும் லாஸ்ட்டாக அந்த தண்ணி டம்ளரில் வந்து ஊற்றி விடுப்போம் பார்த்தீங்களா. கல்யாணம் வீட்டுக்கு போனாலும் சரி, எந்த இது ஃபங்க்ஷன் போனாலும் கடைசியில் அந்த டம்ளரில் ஊற்றி விடுப்போம். ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கும். அது ஒரு தனி ஃபீலிங். ரசத்தை வந்து தனியாக குடிக்கிறேன், ஏன்னா ஜீரணம் இருக்காத. நான் இந்த மாதிரி இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு லைட்டாக கடைசியில் பிடிச்சிப்போம். தயிர் ஊற்றிடுவோம். தயிரில் வந்து நம்ம எந்த டேஸ்ட்டும் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து அட்சன் அவங்களோடது. குறைகள் வந்தால் இது வந்து நம்ம டேரெக்டாக அங்கே தான் சொல்ல முடியும். இவங்களுக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ தயிர் ஊற்றி பார்ப்போம். இன்னொன்று அவங்க உப்பு தரல. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதாவது சாம்பார் ஈம்பாருன்னு போட்டு அது உப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது தான். ஓகே, ரசம் கொஞ்சம் இருக்குது, உப்புக்கு ஏற்ற மாதிரி இதை ஒரு கொஞ்சம் ஊற்றி சாப்பிடுவோம். ரசம் தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஓகே, இது நமக்கு முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பாயசம் இருக்குது. ஆஹா, இவ்வளோ சண்டையிலையும் நான் வந்து மெயினாக ஒருத்தரை மறந்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு பார்த்தா கூட்டத்துக்கு ஓரமாக வச்சுட்டேனே. ஓகே, கூட்டு டேஸ்ட் பண்ணிடுவோம். இன்னும் உப்புக்கு வந்து ஈக்குவலாக சரியாக போயிடும். கூட்டு நல்லா இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு வந்து வெஜ்ஜில் வந்து காயோ பொரியல் கூட்டு இது எதுவுமே எனக்கு பிடிக்காது. ஆனால் நான் சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பராகவே இருக்குது கூட்டில். ஸோ கூட்டுமோ தயிர் கூட சாப்பிடுவோம் நல்லாவே இருக்குது. நீங்கள் தனியாக கூட்டு சாப்பிடும்போது கூட்டு தனியாகவும் நல்லா இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் நம்ம மட்டும் பாயத்தை பார்த்தோம் என்னென்னு. இந்த மாதிரி விரல் சுற்றி சாப்பிட ஒரு தனி டேஸ்ட் தான். அதுக்கு ஏதாவது சயின்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா அப்படி தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அது இலையில வச்சு சாப்பிடும்போது ஸோ அதோட சாறுகள் இலையோட சத்துக்கள் வந்து நம்ம கையில் வந்து நல்லா இருக்கும். ஸோ நல்லா இது பண்ணி சாப்பிடும்போது நல்லதும்பாங்க. பாயாசம், ஐயோ பாயசத்தை கையில் தான் வைக்கலாமா? கையில் கலக்கும் என்ன போகுது, வாயில் தான் போக போகுது. இது எல்லாத்தோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா முந்திரி எல்லாம் கிடைக்குது. ஐயோ ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. கா முந்திரி, இது அரை முந்திரி. ஓகே, ஜவ்வாது இதாக போட்டிருக்காங்க. சேமியா பால் பாயசம். ஆஹா சொர்க்கமே. ஐயோ பாட்டு பண்ண காப்பி ரைட்ஸில் போட்டுருவாங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. அவசரப்பட்டு வேறு குடிச்சு சொல்லிட்டேங்க.
அதை சாப்பிட்டு முடிச்சு குடிக்கலாம்னு பார்த்த பாதி. சரி விடுங்க, இன்னொரு நாள் போனால் வாங்கிட்டு வந்து சாப்பிட வேண்டியதான். ஸோ வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் தைரியமாக நம்பிக்கையாக சங்கீதாலாம் சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளோ கூட்டத்தில் நான் இன்னொருத்தர மறந்துருக்கேன், வேற யாரும் இல்லை. கூட ஒருத்தங்க தொட்டுக்க கொடுத்தாங்க, 2 பேர்த்த கொடுத்தாங்க. 2 பேர்த்தில் மறந்துருக்கேன். வடகம், ஊர்கா வந்து அப்புறமா பார்த்துப்போம். அவன் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுவான், மற்றவங்களுக்கு யாருக்காது. ஸோ நம்ம வந்து அப்புறம் தொட்டு சாப்பிடுவோம். ஓகே, சங்கீதா மிஸ் பற்றி சங்கீதா சூப்பராக இருந்துச்சு, எந்த குறையும் இல்லை. வெஜ்ஜு தைரியமாக சாப்பிடலாம், நான்வெஜ் தான் சாப்பிடணும், நல்லாவே இருக்குது, குறைகள் எதுவுமே கிடையாது, நல்லா இருந்துச்சு.